கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தின் 5வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 5. ஒருவர் படிக்கலாம். இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உமது தூய திரு சமூகத்திலே உமது மக்களாக நாங்கள் ஒன்றாக கூடி வரவும் உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த நல்ல கிருபையின் சூழலுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். இவ்வேளையில் உம்முடைய திருவார்த்தைகளை சிந்திப்பதற்காக நாங்கள் முற்படுகின்ற போது சத்திய ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் இந்த நாளிலும் சத்தியத்தின் பாதையிலே எங்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய ஆத்மீக கண்களை திறந்து நீர் எங்களோடு பேசுகின்ற எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகளை, இவைகளை எழுது என்றார். மேக்கிங் ஆல் திங்ஸ் நியூ என்கின்ற கருப்பொருளிலே இந்த நாளிலும் ஆண்டவருடைய திருவார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். சகலத்தையும் புதிதாக்குதல். நாம் ஒரு உயிர்ப்பின் காலத்திலே இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடி அதை தொடர்ந்து வருகின்ற ஞாயிறுகளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடுத்த காரியங்களையும் இன்னும் உலகின் கடைசி காலங்களுக்கு அடுத்த காரியங்களையும் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகள் தெளிவாக விளக்குகின்றதாக இருக்கின்றது. அவைகளின் அதன் அடிப்படையிலே வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற போது இங்கே 5வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகின்ற போது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கூறுகின்றார். ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை புதிய ஒரு எதிர்நோக்கு என்பது எல்லா மக்களுடைய வாழ்விற்கும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். திங்ஸ் பிகம் நியூ என்று சொல்லுகின்ற நிலைமையினிலே எதிர்நோக்குகின்ற ஒரு அனுபவம். திருமறை காலங்களிலே அந்த ஒரு எதிர்நோக்கை எல்லா சமூகத்தின் மக்களுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக ஆண்டவர் குல மூதுவர்கள் அல்லது அவர் ஃபெய்த் ஆன்சிஸ்டர்ஸ் அவர்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை அவர் அழைக்கின்ற போதும் அவர்களுக்கான ஒரு வாக்குத்தத்தத்தின் எதிர்நோக்கை கொடுத்தே ஆண்டவர் அவர்களை முன்னேறி செல்வதற்கு வழி செய்கின்றவராக இருக்கின்றார். இன்னும் யோசேப்பின் வாழ்வு எகிப்தின் அடிமைத்தனத்திலே உழன்று கொண்டிருக்கின்ற போது அவருடைய கடைசி காலத்திலே அவர் சொல்லுகின்ற போது, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை சந்திப்பார், இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து நீங்கள் மீண்டு வளம் நிறைந்த கானான் தேசத்திற்கு செல்வீர்கள் என்கின்ற ஒரு புதிதாக்குகின்ற ஒரு எதிர்நோக்கை அவர்களுக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் தொடர்ந்து வருகின்ற நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் என ஒவ்வொருவரை கொண்டும் மக்களை வாழ்வின் பாதையிலே புதுப்பித்து ஆண்டவர் வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். அதே நிலைமையினில் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் படிக்கின்ற போது நமது ஆண்டவர் இங்கே கூறுகின்ற காரியம், இந்த உலக வாழ்வு என்று சொல்லுவது ஒரு பழமையான ஒரு வாழ்விற்குள்ளதாக சென்று அதிலிருந்து ஒரு புதியதொரு வாழ்வு என்பது உண்டு என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கையை திருமறையின் வெளிச்சத்திலே நாம் பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான சமூகம் என்று சொல்லுவது மனித வாழ்வினுடைய புதிய விளிமியங்களை நோக்கி அல்லது புதிய லட்சியங்களை நோக்கி முன்னேறுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இன்டர்நேஷனல்
ஸ்பேஸ் சென்டர் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற ஆராய்ச்சிகள் என்பவைகளெல்லாம் இந்த பூ உலகத்தையும் கடந்து இன்னும் ஒரு வாழ்விற்கான ஒரு தேடுதல் என்று சொல்லுவது மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதுபோல பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் மனித வாழ்வினை இன்னும் புதுப்பிக்கின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகின்றதாக இருக்கின்றதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனினும் இங்கே திருவாரத்திலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார் என்பதை திருமறை தெளிவாக வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படித்தோம் என்று சொன்னால் 43வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகின்றவர் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை ஏசாயா தீர்க்கன் இறைமக்களுடைய வாழ்விற்கு எடுத்து கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரத்தின் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தின் முந்தைய பகுதியை நாம் படிக்கின்ற போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவருடைய தன்மையை குறித்து அங்கே ஏசாயா தீர்க்கன் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். The God, one who does new things in the life of his people. ஆண்டவர் தனது மக்களுடைய வாழ்வினில் புதியவைகளை செய்கின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை ஆண்டவருக்கு பல நாமங்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பெயர் கொடுத்தார் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கன் ஆண்டவருக்கு அநேக பெயர்களை கொடுத்திருக்கின்றார். அவைகளிலே ஒரு பெயர் என்னவென்று சொல்லலாம் என்றால், அவர் புதிதானவைகளை செய்கின்றவர். ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் புதிதானவைகளை செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை திருமறை வெளிப்படுத்துகின்றது. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரமும் 22வது அதிகாரமும் ஒரு திருமறையினுடைய ஒரு நிறைவு பகுதியாக இருப்பதை போல தோன்றினாலும் அந்த நிறைவு ஒரு முடிவு அல்ல, மாறாக a new beginning. It is not an end, rather it's a new beginning என்று சொல்லுவதை திருமறை நமக்கு எடுத்து கூறுகின்றதாக இருக்கின்றது. மேலும் இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது ஆதியாகமத்தோடும் இந்த ஒப்பிட்டு நாம் படிக்கின்ற போது இங்கே அநேக இறை வார்த்தைகள் எவ்வண்ணமாக ஆதியாகமத்திலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஒன்றுக்கொன்று இணையானதாக, ஒன்றைக்கொன்று சமமானவைகள், சமன் செய்கின்றதாக, or how it complements each other என்று சொல்லுகின்றவைகள் எல்லாம் அநேக நேரங்களிலே அநேக விதமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவருடைய மிகவும் பிரியமான சீடனாகிய யோவானால் எழுதப்பட்டதாக இருக்கின்றது. ஆக ஆண்டவர் இயேசுவின் பிரியமான சீடன் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவர் இயேசுவை அதிகமாக நேசித்த யோவான் எழுதின ஒரு திருவெளிப்பாடு என்று சொல்லுகின்ற போது அது ரெவலேஷனாக இருக்கின்றது. இந்த திருவெளிப்பாடு அல்லது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதுகின்ற ஒரு சூழல் என்று சொல்லுவது திருமறையிலே எழுதியிருக்கக்கூடிய எல்லா நூல்களை விடவும் மிகவும் காலத்தால் பிந்தியது. அதோடு மாத்திரமல்ல, ஆதி திருச்சபை கடந்து சென்ற விசுவாச போராட்ட அனுபவங்களிலே அவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளவும் இன்னும் அவருடைய விசுவாசத்தினால் இருக்கக்கூடிய நல் எதிர்நோக்குகளை அவர்களுக்கு எடுத்து கூறி நம்பிக்கை ஊட்டுவதற்காகவும் எழுதப்பட்ட இறைவார்த்தைகளாக இருக்கின்றது. ஆக நாட் ஓன்லி ஃபார் த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ், இட் இஸ் ஃபார் அஸ் ஆல்சோ. ஆண்டவரை நம்புகின்ற, ஆண்டவரை விசுவாசிக்கின்ற அனைவருடைய வாழ்விற்கும் நம்பிக்கை தருகின்ற இறைவார்த்தைகளாக இவ்விறைவார்த்தைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர் எழுதிய யோவான் சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது இவைகள் எதற்காக எழுதப்பட்டிருக்கின்றது? ஆண்டவர் இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் அவரை விசுவாசித்து அவர் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றதை காண்கின்றோம். மேலும் அவர் எழுதிய 3 நிருபங்களிலே ஆண்டவர் இயேசு எவ்வண்ணமாக நமக்காக அவர் பாவ நிவாரண பலியாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அங்கே அந்த நிருபத்திலே ஆண்டவருடைய பணியினை குறித்து அவர் எழுதியிருக்கின்றார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் பெற்ற தரிசனத்தை குறித்து எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக திருமறையிலே நாம் படிக்கின்ற போது அநேக இறை பணியாளர்கள் அல்லது இறை அடியவர்கள் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒருவேளை இன்றைய நாளிலே நாம் படித்த
ஆக்ஸ் 11 நாம் படிக்கின்ற போது, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 11வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது, அங்கே பேதுரு ஒரு தரிசனத்தை பெற்று அங்கே பிற இனத்தவருடைய வீட்டிற்கு சென்று, யோப்பா பட்டணத்திலே சென்று ஆண்டவருடைய ஒரு பரந்து விரிந்த ஒரு புரிதலுக்குள்ளதாக அவர் வழிநடத்தப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். அதே போல பவுலப்போஸ்தலன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவர் பெற்ற தரிசனத்தின் மூலமாக 3ஆம் வானம் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அவர் பெற்ற இறை அனுபவங்களை எல்லாம் தன்னுடைய நிருபங்களிலே அவர் எழுதுகின்றவராக இருக்கின்றார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் பத்மு தீவிலே ஆண்டவரால் பெற்ற இறை தரிசனங்களை இங்கே வெளிப்படுத்தின விசேஷமாக எழுதியிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய கடைசி பகுதியாகிய இந்த 21வது 22வது அதிகாரங்களிலே வருகின்ற போது அவர் வலியுறுத்துகின்ற காரியம் என்னவெனில், ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகின்றவர் என்பதை அவர் வலியுறுத்துகின்றார். 5வது வசனத்திலே வெளிப்படுத்தல் 21:5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். One who is seated on the throne or enthroned Lord makes everything new. ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார் என்று நாம் காண்கின்றோம். ஆக மிக சுருக்கமாக ஆண்டவர் எவைகளை புதிதாக்குகின்றார் என்று சொல்லுகின்ற போது 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வலியுறுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக, இங்கே ஆண்டவர் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். அவருடைய புதிதாக்குதல் என்று சொல்லுவது அவருடைய படைப்பிலே புதிதாக்குதலை உண்டாக்குகின்றதாக, ஏற்படுத்துகின்றதாக இருக்கின்றது. இன் ஹிஸ் கிரியேஷன் ஹி மேக்ஸ் எவ்ரிதிங்ஸ் நியூ. அவருடைய படைப்பினை அவர் புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். அதை வெளிப்படுத்துதல் 21:1 நாம் படிக்கின்ற போது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியையும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று என்று காண்கின்றோம். ஆக இங்கே புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. ஆக இந்த பூ உலகத்தை பார்க்கின்றார். பத்மு தீவு கடற்கரையில் நின்று பார்க்கின்ற போது, ஒரு தரிசன காட்சியாக யோவான் பார்க்கின்ற போது, இந்த புதிய வானமும் புதிய பூமியும் அவருடைய வாழ்வின் தரிசனமாக மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். அதிலே இங்கே முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து வலியுறுத்தப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படித்தோம் என்று சொன்னால், ஏசாயா 65வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கன் கூறுகின்ற இறை வார்த்தையை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவரால் முன்னுரைக்கப்பட்ட இறை வார்த்தைகள் எவண்ணமாக அன்றைக்கு ஏசாயா தீர்க்கன் காலத்தில் 8ஆம் நூற்றாண்டு இறைமக்களுடைய வாழ்விற்கு நம்பிக்கை கொடுத்ததோ, அதே போல இங்கே ஆதி திருச்சபைக்கும் நமது வாழ்விற்கும் ஆண்டவருடைய இறைவார்த்தை தருகின்ற நல் நம்பிக்கை என்னவெனில், அவர் படைப்பினை புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். ஆக இந்த வானம் இந்த பூமி இவைகளெல்லாம் ஒளிந்து புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று சொல்லுகின்ற புரிதலை திருமறை நமது வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரத்திலே படித்தீர்கள் என்று சொன்னால், இந்த படைப்பானது அதனுடைய மீட்சிக்காக அல்லது ஃபார் த ரிடம்ஷன் அண்ட் ஃபார் த ரினீவலுக்காக அது கற்ப வேதனைப்படுகிறது என்று சொல்லுகின்ற நிலைமையிலே பவுலப்போஸ்தலன் கூறுகின்ற இறை வார்த்தைகளை நாம் அங்கே காண முடியும். ஆக இந்த படைப்பு ஆண்டவரால் புதுப்பிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது என்பதை இங்கே யோவான் தன்னுடைய இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை திருமறையின் அறிஞர்கள் இதை குறித்து வெவ்வேறு விதமான சிந்தனை உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஒன்று, இந்த பூ உலகம் அப்படியே அழிந்து போய் இன்னொரு உலகம், இன்னொரு யூனிவர்ஸ் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே உருவாக முடியும். இல்லைன்னு சொன்னால் இதனுடைய தன்மையில் த நேச்சர் will be changed. இப்போ நிறைய
தீமையான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. இவைகள் அகன்று இது ஒரு பூரண தன்மை பெற்று புதிதாக மாறும் என்று சொல்லுகின்ற புரிதல் இவைகளெல்லாம் அவைகளுக்குள்ளே இருக்கின்றது. எனினும் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவார் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை, நம்பிக்கையை திருமறை நமது வாழ்வுக்கு தருகின்றது. ஏனென்று சொன்னால் பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்ற போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அந்த ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம் எவ்வண்ணமாக நமக்குள்ளதாக உண்டாகின்றதோ அதுபோல அவருடைய படைப்பினிலும் அந்த புதிய ஒரு உருவாக்குதல் என்பது உண்டாகும் என்கின்ற நம்பிக்கையை திருமறையின் வெளிச்சத்திலே நாம் பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, மேலும் 1 பேதுருவினுடைய நிருபத்திலே நாம் படிக்கின்ற போது இந்த உலகத்திற்கான காரியங்களை குறித்து அவர் சொல்லுகின்ற போது 2 பேதுரு 3வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. Why the creation is preserved thus far என்று சொல்லுவதற்கு இங்கே பேதுரு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமான ஒரு வார்த்தையாக அது அமைகின்றதாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே சிறப்பாக 10வது வசனத்திலே 2 பேதுரு 3:10வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்துருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இவை எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களுமாயும் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று இங்கே கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக திருச்சபை ஒரு புதிய வானம் புதிய பூமி என்கின்ற ஒன்றினை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, இன்னும் இந்த கிரகங்களை மனிதர்கள் கையாளுகின்ற விதம், இவைகளெல்லாம் கண்ணோக்குகின்ற போது சமீபத்தில் சிலர் சொல்லுகின்ற போது பூமிக்கு கூட கடைசி நாளை குறிச்சாச்சு அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பரப்பப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். எப்படி இந்த கிரகமே என்ன செய்ய முடியும், வெடித்து சிதற முடியும். இல்லைன்னு சொன்னால் சூரியனிலிருந்து எழுந்துகின்ற இந்த காந்த புயல்கள் இவைகளெல்லாம் எப்படி இந்த மற்ற கிரகங்களை பாதிக்கக்கூடும், அதனால் உண்டாகுகின்ற அழிவுகள், இன்னும் தகவல் தொழில்நுட்பங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், இவைகளிலெல்லாம் வருகின்ற பாதிப்புகள் என்றெல்லாம் சொல்லி பல காரியங்களை மக்கள் பல்வேறு விதங்களிலே இணைக்கின்றதை நாம் காண்கின்றோம். எனினும் திருமறை தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்ற இறை வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த உலகம் கடந்து ஒரு புதிய பூமி, ஒரு புதிய வானம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையினிலே வாழ்வு அமையும் என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கையை ஆண்டவர் நம்முடைய வாழ்வுக்கு தருகின்றவராக இருக்கின்றார். ஆக இங்கே ஒரு புதிய படைப்பினை ஆண்டவர் தனது மக்களுடைய வாழ்வினிலே ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக சகலத்தையும் புதிதாக்குகின்ற ஆண்டவர் அவருடைய படைப்பினையே அவர் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். ஆகவே தான் சங்கீதக்காரன் 104வது சங்கீதத்திலே சொல்லுகின்ற போது, தேவரீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். You renew the face of the earth. Every day the Lord renews the face of the earth என்று கூட நாம் அதனை படிக்க இயலும். ஆண்டவர் இங்கே வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ளவைகளை அவர் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே புதிதாக்குகின்ற ஆண்டவர் அவருடைய வாசஸ்தலத்தினை அவர் புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார் என்று நாம் காணலாம். 2வது வசனம், வெளிப்படுத்தல் 21:2 ஒருவர் படிக்கலாம். சரி,
ஆக இங்கே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் தம்முடைய வாசஸ்தலத்தை குறித்து இங்கே அதை புதிதாக்குகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக வெளிப்படுத்துதல் 21, 2, 3 ஆகிய வசனங்கள். 3வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடனே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆக ஆண்டவர் இங்கே புதிதாக்குகின்றார் என்று சொல்லுகின்ற போது அவர் புதியதொரு எருசலேம் நகரத்தை அவர் புதுப்பிக்கின்றவராக, அல்லது அவருடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். நான் முதலே கூறியதைப் போல யோவான் எழுதிய இந்த வெளிப்படுத்தின விசேஷம் காலத்தால் பிந்தியது. ஆண்டவர் இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்ட அனுபவங்கள், ஆண்டவர் இயேசு எருசலேம் நகரத்தை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கூறுகின்ற போது எருசலேம் தேவாலயம் இருந்தது. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுகின்ற போது தேவாலயம் இல்லை, அது இடிக்கப்பட்ட ஒரு சூழல். ஆக இவைகளெல்லாம் அற்றுப்போன ஒரு நிலைமையினில் இறைமக்களுடைய வாழ்விற்கு நம்பிக்கை கொடுக்கின்ற விதமாக ஆண்டவர் இங்கே தன்னுடைய பிரியமான சீடன் யோவானுக்கு இறை வெளிப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்து எவனமாக ஒரு புதிய எருசலேமானது தோன்றும், அதிலே இறைமக்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற அவருடைய விசுவாச வாழ்வு எத்தகையதாக இருக்கும் என்று சொல்லுபவைகளை அங்கே அவர் விளக்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த நாளில் நம்ம ஆராதனையை பாடலாக பாடின இதோ மனுஷரின் மத்தியினில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்று சொல்லுகின்ற பாடலை நாம் பாடணும். அந்த பாடலில் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டான்ஸாவை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவர் வாசம் செய்கின்ற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லுகின்ற அனுபவங்களை எல்லாம் நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆக இங்கே இந்த புதிய எருசலேம் என்று சொல்லுகின்ற போது அந்த புதிய எருசலேமை இங்கே வர்ணிக்கின்ற போது 2வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம், நியூ ஜெருசலேம் that is of a holy city, பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று கூறுகின்றார். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். ஏன்னு சொன்னால் எருசலேம் நகரம் என்னதான் இல்லை, பரிசுத்த நகரமாக இல்லை, மாறாக அது பாவம் நிறைந்த நகரமாக இருந்தது. ஆகவே அதற்காக ஆண்டவர் கண்ணீர் விட்டார். அவர் சாட்டை எடுத்து கோபப்பட்டு செயல்படுகின்றவராக கூட திகழ்ந்தார். ஆனால் புதிய எருசலேம் என்று சொல்லுவது அது பரிசுத்த நகரம், அது தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்ற நகரம் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே வலியுறுத்தப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, அந்த 2வது வசனத்தினுடைய பிந்தைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போது அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. A prepared city and a city that is decorated. ஆக அநேக உவமானங்களை அல்லது இமேஜரிஸை இந்த வழிபாட்டு இடத்திற்கு உடையதாக அல்லது ஆண்டவர் வாசம் செய்கின்ற இடத்திற்கு உகந்ததாக கொடுக்கப்படுகின்றதை நாம் காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். அது புதிய எருசலேம், அது பழைய எருசலேம் அல்ல. ஒருவேளை பழைய எருசலேமுக்காக இன்னைக்கு மக்கள் போராடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் புதிய எருசலேம் என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தோடு பின்னி பிணைந்து நிற்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அது பரிசுத்த நகரமாக இருக்கின்றது. அது தேவனுடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்ற நகரமாக இருக்கின்றது. இட் இஸ் நாட் வித் ஹியூமன் ஹேண்ட் மேட் பண்ண ஒன்று அல்ல, மாறாக தேவனிடத்திலிருந்தே அது இறங்கி வருகின்றதாக இருக்கின்றது. அது அலங்கரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அது ஆயத்தமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு யோவான் 14வது அதிகாரத்திலே சொல்லுகின்ற போது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி
வருகின்ற நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு என்று சொல்கின்ற நிலைமையிலே ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் செய்கின்ற ஸ்தலமாக அந்த வாசஸ்தலம் என்பது அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் 3வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அதாவது லேவியராகமம் 26வது அதிகாரத்தின் 11, 12 ஆகிய வசனங்களை ஒருவர் படிக்கலாம். Leviticus chapter 26 verses 11 and 12. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எவ்வண்ணமாக ஆண்டவர் இறைமக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து வருகின்ற பாதையிலே அவர்களை டேபர்நாக்கிள்குள்ளதாக அவருடைய வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி, ஆசரிப்பு கூடாரத்தில் தன்னுடைய வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி இறைமக்களோடு அவர் வாசம் செய்து அவர்களை வழிநடத்தியதை போல, எவ்வண்ணமாக ராஜாக்களுடைய காலத்தில் அவருடைய வாசஸ்தலத்தை தேவாலயத்திலே ஏற்படுத்தி சாலமோனுடைய மகிமை பொருந்திய தேவாலயத்திலே அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை ஆண்டவர் கொடுத்ததை போல இறைமக்களுடைய வாழ்வினிலே அவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது 10, 11 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று, மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமற் போயிற்று, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆக அதே ஆலயம் நீங்களே அந்த ஆலயமாயிருக்கிறீர்கள் என்கின்ற புரிதலை திருமறையின் நிருபங்களிலே நாம் படிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதே ஆண்டவர் அதே வாசஸ்தலமாக நம்முடைய வாழ்வினில் வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையை அவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றார். இன்னும் யோவான் 1வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்கடுத்த காரியங்களை அங்கே வார்த்தை மாமிசமாகி இறைமக்களோடு வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கின்றது. அதே ஆண்டவர் இங்கே தன்னுடைய படைப்புகளை புதிதாக்குகின்ற போது அவருடைய புதிய வாசஸ்தலத்தை இறைமக்களுடைய வாழ்வினிலே ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுவது மிக பிரசித்தியான ஒன்றாக அல்லது இன்னும் சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த பரிசுத்த வாசஸ்தலத்தை குறித்து இன்னும் அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலிருந்து 22வது அதிகாரம் வரை உள்ள வசனத்தை நம்ம படித்தோம்னு சொன்னால், அதில் அநேக அதனுடைய தன்மைகள் என்பவைகள் விளக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய உயரம், அதனுடைய நிறம், அதனுடைய வாசல், அதனுடைய பல தன்மைகள் அதில் நிறைந்திருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக 27வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது, தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் நடப்பிக்கிறவைகள் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எவ்ரிதிங் இஸ் மேட் நியூ. ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். வானத்தையும் அவர் புதிதாக்குகின்றார், பூமியையும் அவர் புதிதாக்குகின்றார், அவருடைய வாசஸ்தலத்தையும் அவர் புதிதாக்குகின்றார். இந்த உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தருணங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்வினிலே எதிர்பார்ப்பது தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகியவை ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. I am going to prepare a place for you. God is ready to prepare and God is ready to accept. Are we worthy enough to enter in? That is the question.
அது நமது முன்பதாக இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. இன்னும் அநேக காரியங்களை இத்திருவரை வசனங்கள் வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இங்கே சகலத்தையும் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அவர் நம்முடைய வாழ்வினையே புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார் என்று நாம் கூறலாம். 4வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது என்று நாம் காண்கின்றோம். ஆண்டவர் சகலத்தையும் புதுப்பிக்கின்றார், புதிதாக்குகின்றார் என்று சொல்லுகின்ற போது அவருடைய படைப்பினை அவர் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். ஒன்றுமில்லாமையில் இருந்து சகலத்தையும் உருவாக்கினவர். பழமையாகி போனவைகளை புதிதாக்குவது அவருக்கு அரிதானது அல்லது எளிதானது என்று கூறலாம். அதே ஆண்டவர் இங்கே அவருடைய வாசஸ்தலத்தை அவர் புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார். பாழடைந்து போன ஒன்றாக அல்ல, அல்லது பால் கடிக்கப்பட்ட ஒன்றாக அல்ல, மாறாக பரலோகத்திலிருந்து இறங்குகின்ற ஒரு பரிசுத்த ஸ்தலமாக அவருடைய வாசஸ்தலத்தை அவர் நிறுவுகின்றவராக, ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். தன்னுடைய மணவாட்டிக்கு அடையாளமாக எருசலேமை அவர் சித்தரிக்கின்றவராக இருக்கின்றார். அதே ஆண்டவர் நம் நடுவே வாசம் செய்கின்ற போது அங்கே பிரவேசிப்பவருடைய வாழ்வினில் வருகின்ற கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைக்கின்றவராக இருக்கின்றார். The Lord one who wipes away our tears. ஆக இறைமக்களுடைய வாழ்விற்கு ஆண்டவருடைய இந்த நல் வார்த்தைகள் நம்பிக்கை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. இன்று நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற விதமாக ஆதி கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லாதிருந்தது. துயரங்கள் மேலோங்கி இருந்தது, உபத்திரவங்கள் மேலோங்கி இருந்தது. பல்வேறு நிலைமைகளில் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், சின்னாபின்னமாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். இரத்த சாட்சிகளாக மடிந்து இந்த பூ உலகிலே விழுந்தார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எப்பொழுது நியாயம் தீர்ப்பீர் என்று இரத்த சாட்சிகளுடைய இரத்தம் கூக்குரலிடுகின்ற ஒரு சத்தம் என்று சொல்லுகின்றவைகள் எல்லாம் முந்தைய அதிகாரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற விசுவாசிகளுக்கு இறைவார்த்தை கொடுக்கின்ற நல் நம்பிக்கை ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். அவருடைய புதிதாக்குதலில் உங்களுடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும் என்கின்ற நல் நம்பிக்கையை தருகின்றார். அதே ஆண்டவர் நம் வாழ்வினில் வருகின்ற எல்லா கண்ணீரையும் அவர் துடைக்கின்றவராக இருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, இங்கே இந்த புதிய படைப்பினிலே இனி மரணம் இல்லை, இங்கே துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று கூறுகின்றார். ஒருவேளை இந்த இதை ஆதியாகமத்தோடு இணைத்து படித்தீர்கள் என்று சொன்னால், இங்கே ஆண்டவருடைய இந்த படைப்பினில் முதலாவதாக அவர் சொல்லுகின்ற போது 1வது வசனத்தின் பிந்தைய பகுதியிலே சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று என்று கூறுகின்றார். சமுத்திரம் இல்லாத ஒரு கிரியேஷன் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் விசித்திரமாக இருக்குல்ல. வித்தவுட் ஓஷன், ஒருவேளை இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி பந்து குளோப், ஓஷனே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வாழ்வு அதில் தாங்குமா அப்படின்னு சொல்லுகின்ற கேள்விகள் நமக்கு எழலாம். ஆனால் இங்கே யோவான் இந்த சமுத்திரத்தை ஒப்புமைப்படுத்துகின்ற போது அன்றைக்கு சமுத்திரம் என்று அடையாளப்படுத்தப்படுவது இறைமக்களுடைய வாழ்விற்கு துன்பத்தை, தீங்கினை இழைக்கப்படுகின்றவைகள் எல்லாம் சமுத்திரம் என்று அடையாளப்படுத்தப்பட்டவைகளாக இருக்கின்றது. ஆக முந்தைய அதிகாரத்தில் படித்தீங்கன்னு சொன்னால், அதாவது சிறப்பாக வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தவமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகின்றதை நாம் அங்கே காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, அடுத்ததாக 14வது வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனுக்காக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்றும், அங்கே கடல் என்று சொல்லுவது நாம் புரிந்து கொள்ளுகின்ற கடலுக்கு மாறான ஒரு கடலாக வர்ணிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படின்னு சொன்னால் இறைமக்களுடைய வாழ்விற்கு தீங்கு இழைக்கின்ற காரியங்கள் எல்லாம் அற்ற ஒன்றாக கருதப்படுகின்றது. ஏன்னா யோவானே எங்கே தான் போய் நிற்கிறாரு? பத்மு தீவில் தான் நிற்கிறார். அப்போ இந்த கடலின் கொடுமை, இந்த கடல் சார்ந்த தீமைகள்
எத்தகையது என்பதை அவர் அறிந்து உணர்ந்தவராக, இவ்வளவு கடலை போல அலையை போல புரண்டு புரண்டு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஏசாயா தீர்க்கன் கூறுவதைப் போல துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஏனெனில் சொன்னால் அது அலைகளைப் போல அது நுரை தள்ளுகின்றதாக இருக்கின்றது, அடித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அங்கே துன்பம் அல்லது வேதனைகள் இழைக்கப்படுவது அற்ற ஒரு சூழலை இந்த புதிய உலகத்திலே ஆண்டவர் ஏற்படுத்தி தருகின்றவராக இருக்கின்றார். அது இறைமக்களுடைய வாழ்வில் வருகின்ற கண்ணீரை துடைக்கின்றதாக இருக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 25வது வசனத்தின் 18வது வசனத்தை நாம் 8வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இங்கே மரணத்தை ஜெயமாக விழுங்கினவராக அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றவராக இருக்கின்றார். அவர் நமது வாழ்வினில் வருகின்ற கண்ணீரை அவர் துடைக்கின்றவராக இருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, இங்கே அவர் நமது வாழ்வினை புதுப்பிக்கின்றார் அல்லது அதை புதிதாக்குகின்றார் என்று சொல்லுகின்ற போது அங்கே இனி மரணம் இல்லை. ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை, மனுஷன் எப்போ மரணம் வரும்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் இல்லையா, என்ன நேரத்தில் என்ன ஆகுமோன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரை விசுவாசித்து வாழுகின்ற அவருடைய பிள்ளைக்கு கண்ணீர் துடைக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. மரணம், துக்கம் இல்லாத, அலறுதல் இல்லாத, வருத்தம் இல்லாத, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போன ஒரு புதிய எதிர்நோக்கோடு வாழுகின்ற ஒரு சமூகமாக நமது வாழ்வினை ஆண்டவர் மாற்றுகின்றவராக இருக்கின்றார். மேலும் 8வது வசனத்திலே நாம் படித்தோம் என்று சொன்னால், இங்கே பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே இந்த கடலை அங்கே ஒப்பிடுகின்றதை எல்லாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்வினில் ஆண்டவர் நம்மை புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். ஆக அந்த ஒரு புதிதாக்குகின்ற அனுபவமானது நமது வாழ்வில் வருகின்ற கண்ணீரை துடைக்கின்றதாக இருக்கின்றது. மரணம் இல்லாத ஒரு பெரு வாழ்வினை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தர வல்லவராக இருக்கின்றார். ஆக இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை தொடர்ந்து வருகின்ற ஞாயிறுகளிலே ஆண்டவரை ஆராதித்து வருகின்ற நாம் நமது வாழ்வினை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரால் புதிதாக்கப்பட்ட அனுபவமுடையவர்களாக வாழுகின்ற ஒரு வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை. ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகின்றவராக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றவராக இருக்கின்றார். அவர் அல்பாவும் ஒமேகமானவராக இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவராக இருக்கின்றார். அவர் துவக்கமும் முடிவும் அற்றவராக, அதையும் கடந்து நிற்பவராக இருக்கின்றார். ஆகவே அவர் படைப்பினை புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். அவருடைய வாசஸ்தலத்தினை அவர் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். அவர் நமது வாழ்வினை புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையிலே தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நம்ம ஒரு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.